இனி ஃளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 76868277. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை ஒப்பந்ததாரர்கள் சிறப்பாக முடிக்க வேண்டும் என அகில இந்திய கட்டுநர் சங்க புதுச்சேரி நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் 2025-26 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. சங்கத்தின் புதிய தலைவராக வேல்முருகன், செயலாளராக அசோகன், பொருளாளராக கங்காதரன், இணை செயலாளராக ரமேஷ், துணை தலைவராக கதிரவன், இணை பொருளாளராக வெங்கடேசன், மாநில செயலாளராக அருணகிரி, பொதுக்குழு உறுப்பினராக பார்த்தசாரதி, முன்னாள் தலைவரும் இந்நாள் நிர்வாக உறுப்பினராக பிரேம்நாத் உள்ளிட்ட பல்வேறு புதிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். பதவி ஏற்றுக்கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தார். மேலும் புதியதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் வேல்முருகன் அளித்த கோரிக்கைகள் தொடர்பாக அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். முன்னதாக பதவியேற்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறையில் எந்த ஒரு பணிகளும் நடைபெறாமல் இருந்த நிலையில் தற்பொழுது சாலை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் விலையேற்றத்திற்கு ஏற்றவாறு ஒப்பந்ததாரர்களுக்கு PSR தொகை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேபோல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஒப்பந்ததாரர்கள் அந்த பணியை சிறப்பாக முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். வில்லியனூர் மடவெளி ஆத்து வாய்க்காலை ரூபாய் 10 லட்சம் செலவில் தூர்வாரும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதி மடவெளி கிராமத்தில் தண்டுக்கரையில் இருந்து வேல்ராம்பட் வரை உள்ள ஆத்து வாய்க்கால் ரூபாய் 10 லட்சம் செலவில் தூர்வாரப்படுகிறது. இதற்கான பணி தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு 100 நாள் பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் ஈஷிதாரதி, செயற்பொறியாளர் சீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அன்சாரி, பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் கலைசெல்வி மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இணைய வழியில் 13 பேரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 3.40 லட்சம் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாசுப்பேட்டையை சேர்ந்தவர் ராமேஸ்வரம் சென்று தங்குவதற்கு இணையதளத்தில் விடுதி விவரங்களை தேடியுள்ளார். அப்போது மர்ம நபர் முன்பணம் செலுத்த கூறியுள்ளார். உடனே புதுச்சேரி நபர் ரூபாய் 11,260 அனுப்பி ஏமாந்துள்ளார். முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் இன்ஸ்டாகிராமில் இருந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் 8,598 அனுப்பி ஆடைகள் பெற முயற்சித்தார். ஆனால் அவருக்கு ஆடைகள் வரவில்லை. புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பெண்ணுக்கு காவல் அதிகாரி போல மர்ம நபர் பேசியுள்ளார். பெண்ணின் மகனை பாலியல் வழக்கில் கைது செய்ய இருப்பதாக மிரட்டி ரூபாய் 62,000 அனுப்ப கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். வில்லியனூரை சேர்ந்த பெண் இணைய செயலியில் கடன் பெற்று அதை அடைத்த பிறகும் மர்ம நபர் பணத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டியதால் ரூபாய் 2,000 அனுப்பி
அனுப்பி பின்னர் போலீசில் புகார் அளித்துள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ரூபாய் 72,500, ரெயின்போ நகரை சேர்ந்தவர் ரூபாய் 7,840, சாரத்தை சேர்ந்த பெண் ரூபாய் 9,500, லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் ரூபாய் 4,800, வில்லியனூரை சேர்ந்தவர் ரூபாய் 3,000 என பலரும் பணத்தை கட்டி ஏமாந்துள்ளனர். ஒரே நாளில் புதுச்சேரியில் மட்டும் 13 பேரிடம் இணைய வழியில் மர்ம நபர்கள் ரூபாய் 3.40 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்துள்ள நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளை தொகுதி எம்எல்ஏ நேரு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரி ராயகலு வீதியில் அமைந்துள்ள தமிழ் தென்றல் தெரிவிக்கா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். பள்ளியின் மேல்தளத்தில் உள்ள கலவைகள் கொட்டியும் ஆங்காங்கே சுவர்களில் விரிசலும் சுவர்கள் இடிந்துள்ளதையும் மற்றும் தரைகள் பொக்கை போராக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து அவைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அரசு பொது மருத்துவமனை முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. செம்மையான தலைவர் தில்லை கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், விடுபட்ட நோயாளி கவனிப்பு பணியை வழங்க வேண்டும், நர்சிங் அலவன்ஸ் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாநில அந்தஸ்து வேண்டி டெல்லியில் நடைபெறவுள்ள போராட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேரு எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் கையெழுத்து விட்டு வருகின்றனர். சுமார் 1 லட்சம் கையெழுத்து பெற்று வரும் 27ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திராவிடர் கழகம், தமிழர் களம், மாணவர் கூட்டமைப்பு, மக்கள் உரிமை கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தலைநகர் டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்பது குறித்தும், மத்திய அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளை சந்தித்து மனு அளிப்பது, புதுச்சேரி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த தொகுதி வாரியாக பரப்புரை செய்து துண்டறிக்கை அளிப்பது மற்றும் 1 லட்சம் மக்களிடம் கையொப்பம் பெறுவது போன்ற பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் வரும் 7ஆம் தேதி புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாக தரப்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான ஜூன் 7 பக்ரீத் பண்டிகையாகும். அன்று ஜிப்மரின் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் இயங்காது. எனவே வரும் 7ஆம் தேதி சனிக்கிழமை புற நோயாளிகள் ஜிப்மருக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் எழுதிய என்னுடைய மையழி என்ற சுயசரித நூலினை கேரளா மாநில முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா எம்எல்ஏ வெளியிட எழுத்தாளர் முகுந்தன் பெற்றுக் கொண்டார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் வல்சராஜ். மாஹே பிராந்தியத்தைச் சேர்ந்த இவர் தொடர்ந்து 26 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என மக்கள் பணி செய்துள்ளார். ஓவியம் தீட்டுவதில் ஆர்வம் கொண்ட இவர் தனது படைப்பில் உருவான ஓவியங்களை டெல்லியில் உள்ள லலிதா கலா அகாடமியில் கண்காட்சியாகவும் வைத்து அசத்தியுள்ளார். இந்த நிலையில் மாஹே தொகுதி குறித்த தன்னுடைய பார்வை, எதிர்கால முன்னேற்றம் மற்றும் அரசியலில் தான் கடந்து வந்த பாதைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் எழுதிய என்னுடைய மையழி என்ற சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழா மாஹேவில் உள்ள வல்சராஜ் சில்வர் ஜூப்ளி ஹாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பு குழுவின் நிர்வாகி சஜித் நாராயணன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கேரளா மாநிலத்தின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா எம்எல்ஏ கலந்து கொண்டு நூலினை வெளியிட பழம்பெரும் மலையாள எழுத்தாளர் முகுந்தன் பெற்றுக் கொண்டார். இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கேரளா மாநிலம் வடகரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாபி பரம்பில், வழக்கறிஞர் ஆசிப் அலி, முன்னாள் தலைமை செயலாளர்கள்
இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கேரள மாநிலம் வடகரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாபி பரம்பில், வழக்கறிஞர் ஆசிப் அலி, முன்னாள் தலைமை செயலாளர்கள் கைர்வால், நெகி விஜயன், லலிதா கலா அகாடமி செயலாளர் எபிஎன் ஜோசப், செனரா ஆர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாகி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் சிறப்பாக செய்திருந்தார். விழா ஒருங்கிணைப்பு குழுவின் துணை சேர்மன் அஜீஸ் மாகே நன்றியுரை ஆற்றினார். முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர்.ஏ. சேகர், தயாளன், பிரபு, ராமலிங்கம், சக்திவேல், ஆனந்த் பத்மநாபன், ஞான பிரகாசம், மோகன், டேனியல் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதம மந்திரி இலவச வீடு கட்டும் திட்டத்தின் 55 பயனாளிகளுக்கு அங்காளன் எம்எல்ஏ வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதம மந்திரி இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகள் 10 நபர்களுக்கு 2ஆம் தவணையாக தலா ரூபாய் 1,60,60,000 45 நபர்களுக்கு 3ஆம் தவணையாக தலா ரூபாய் 70,000 என மொத்தம் 55 நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மதகடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரியத்தின் அதிகாரிகள், தலைமை பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் சத்யவாணி, ஃபீல்டு ஸ்டாப் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மாதவிடாய் நின்ற பெண்களுக்கான மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற அரிய வகை நோய்களுக்கு உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து காரைக்கால் மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர் டாக்டர் பிரீத்தி அருள்முருகன். ஐஐடி மும்பையில் படித்த இவர் தனது மருத்துவ ஆராய்ச்சி மூலம் மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற பெண்களுக்கான நோய்களை சரி செய்வதற்கு பெல்விக் ஃப்ளோர் சப்போர்ட் மெஷ்கள் எனப்படும் உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து மருத்துவ உலகில் சாதனை படைத்துள்ளார். இவரது கண்டுபிடிப்புக்கு மத்திய அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த நிலையில் இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த டாக்டர் பிரீத்தி அருள்முருகன் சபாநாயகர் செல்வத்தை சட்டப்பேரவையில் சந்தித்து தனது மருத்துவ சாதனைகளை எடுத்துக் கூறி வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் படித்த இவர் ஐஐடி மும்பையில் மேல் படிப்பு முடித்து மருத்துவ உலகில் அரிய வகை நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடித்து உலக சாதனை படைத்துள்ளார். இது புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கிறது. மேலும் இவரது கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசும் 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். டாக்டர் பிரீத்தி அருள்முருகன் தனது மருத்துவ கண்டுபிடிப்பை பற்றி விளக்கும்போது, இந்தியாவில் 30% மாதவிடாய் நின்ற பெண்கள் இடுப்புத்தள தசைகளில் ஏற்படும் பலவீனம் காரணமாக மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை மற்றும் இடுப்பு உறுப்பு சரிவு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நோய்களால் இந்தியாவில் 5 கோடி பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நோயை குணப்படுத்துவதற்கு தனது கண்டுபிடிப்பின் மூலம் பெல்விக் ஃப்ளோர் சப்போர்ட் மெஷ்கள் எனப்படும் சிகிச்சை முறையை கண்டுபிடித்து இடுப்பு உறுப்புகளை அவற்றின் உடற்கூறியல் நிலையில் வைத்திருக்க அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்படுகிறது என குறிப்பிட்டார். தனது கண்டுபிடிப்பு உயிரியல் ரீதியாக இணக்கமானது, மக்கும் தன்மை கொண்டது மற்றும் மென்மையான ஃபைப்ரோசிஸை ஊக்குவிக்கிறது என்று தெரிவித்தார். சுகாதாரத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள 144 காலி பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் ஏஎன்எம் மகப்பேறு உதவியாளர் 53, இசிஜி டெக்னீஷியன் 7, பார்மசிஸ்ட் 43, சுகாதார உதவியாளர் ஹெல்த் அசிஸ்டன்ட் 24, ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் 17 என மொத்தம் 144 பணியிடங்கள் போட்டித் தேர்வு மற்றும் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நிரப்பப்பட சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. இத்தேர்வுக்கான விண்ணப்பம், காலி பணியிடங்கள், இடஒதுக்கீடு விவரம், விண்ணப்பிற்கும் முறை, தேர்வு முறை குறித்த விவரங்களை அரசின் இணையதளத்தில் இன்று முதல் பார்வையிடலாம். மேலும் விருப்பம் மற்றும் தகுதி உள்ளவர்கள் வரும் 24ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் வந்து சேரும் வகையில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் ஒல்னே-சுவாவில் மக்கள் மனதில் வாழும் டிடிஎன் தமிழ் தொலைக்காட்சி நடத்திய ஊரக பேரொளி வெற்றியாரும் 2025 போட்டியின் 6வது பதிப்பு நாட்டுப்புற நடனங்கள் டிடிஎன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டது. தமிழ் தொலைக்காட்சி வலையமைப்பு மற்றும் பிராங்கோ தமிழ் சங்கம் அல்னோ சவுஸ் பயிற்சியிலிருந்து தமிழர்களின் உள்ளத்தில் உணர்வுகளை தமிழ் மரபு கலையோடு வெளிக்கொண்டு வரும் கிராமிய நடன போட்டி 1/6/2025 காலை 10 மணிக்கு எல்பியர் கோகி ஜிம்னாசியம் ₹1 அரிஸ்டைட் பிரைண்ட் அல்னோ சவுஸ் நடந்தது. இப்போட்டியை காண தமிழ் மக்கள் அனைவரும் அரங்கத்தில் கூடினர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாணவர்கள் கலந்து கொண்டு பல வகையான தமிழ் நடனங்களை அரங்கேற்றினர். இவ்விழா மாணவர்களின் நடனத்தோடு இனிதே நிறைவேறியது.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.